கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நாட்களிலே 2024 ஆண்டை கர்த்தருடைய கிருபையால் கடந்து வந்திருக்கிறோம். 2025 ஆண்டை நாம் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தருடைய கிருபைக்காக கையேந்துகிற நாட்களாயிருக்கிறது. இந்த 40 நாள் கிருபையின் கூட்டம் நம்முடைய ஆத்மநேச சபைகளில் நடைபெறுகிறது. முதல் நாளாக இந்த செய்தியை கொடுக்க கர்த்தர் அடியனுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவருடைய கிருபைக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். சுருக்கமான செய்தி, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இனி வரும் காலங்களிலே நாம் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய தயவு மிகவும் முக்கியமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாட்களில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சுருக்கமான செய்தி, ஆதியாகமம் முதல் வசனத்தை வாசிக்க. ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. அவர் சிருஷ்டிக்கும் போது இந்த பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது. அதை தான் ஒழுங்கு பண்ணுறாரு. ஆகையினால இன்றைக்கு மனித இனத்தை கூட ஆண்டவர் அப்படிதான் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இன்றைக்கு ஆழம் என்று சொன்னால் தண்ணீர் ஆழம் வேற, மனிதனுடைய அறிவு ஆழம் வேற, விஞ்ஞானிகளுடைய அறிவு ஆழம் வேற, பாவம் செய்களுடைய அறிவு ஆழம் வேற, ஒழுக்கத்தினுடைய அறிவு ஆழம் வேற. ஆனால் வேதம் சொல்கிறது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்படி என்று சொன்னால் மனித இனத்தினுடைய அறிவின் மீது இருள் இருக்கிறது. எவ்வளவுதான் ஆழமான அறிவு இருந்தாலும் அந்த அறிவு மீது இருள் இருக்கிறது என்று வேதம் காண்பிக்கிறது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்றைக்கு மனித உயிர்கள் மீது ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகினால இந்த நாட்களில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கமே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தான். ஏன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? அவர் தாம் சிருஷ்டிப்புகளை ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படிதான் இந்த வேதத்தில் கட்டளை கொடுத்திருக்கிறார். இங்கே சொல்லுகிறார், எல்லா ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் தேவன் மகா மட்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகல நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள பறவைகளையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அவைகளை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த பூமியையே ஆசீர்வதித்திருக்கிறார். பூமியில் உள்ள விதைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். பூமியில் உள்ள பட்சிகளை ஆசீர்வதித்திருக்கிறார். பூமியில் உள்ள ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையுமே ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி என்றால் நம் ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஆசீர்வதிக்கிற தெய்வம், ஆசீர்வதிக்க படைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்படி ஒரு ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை உலகத்தில் இருந்தும் கூட அறியாமல் இருக்கிறார்கள். ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி எல்லா சிருஷ்டிப்பையும் தேவன் ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு ஏன் இந்த உலகம் ஆசீர்வாதத்தை விட்டு தூரமாய் போய் பயங்கரமான வேதனைகளில், பாடுகளிலே, துன்பங்களிலே, மரணங்களிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த சிருஷ்டிப்புடைய தேவனை மனுகுலம் அறியவில்லை. ஆகையினால வேதம் சொல்லுகிறது, அவர் முதல்ல இந்த இயற்கையெல்லாம் படைத்து உருவாக்கி சிருஷ்டித்து வருகிற வேளையில தன்னுடைய சாயல்ல ஒரு மனுஷனை உண்டாக்கணும் என்று சொல்லி மண்ணினாலே அவருடைய சாயல, ஆண்டவருடைய சாயல்ல காது மூக்கு கண்ணு எல்லாம் கை கால் எல்லாம் வச்சு அழகான ஒரு உருவத்தை உருவாக்கி அதற்கு அது மண்ணு பொம்மையாக இருக்கும் பொழுது அவர் சுவாசத்தை ஊதும்படி தேவன் திட்டமிடுகிறார். ஆதி ஆகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மேல் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவ ஆத்துமா, இந்த ஜீவ ஆவி
நம்ம உடலை விட்டு பிரியுமானால் அது எவ்வளோ விலை உயர்ந்த மூளையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஞானமுள்ள மூளையாக இருந்தாலும் அது மக்கி மண்ணா போயிடும். அப்போது இந்த நமக்குள்ளே இருக்கிற உறுப்புகளிலே ஆண்டவருடைய ஜீவ சுவாசம் இருந்துதான் நம்மை முழுவதும் பரிசுத்தம் பண்ணுகிறது, நம்மை முழுவதும் நடத்துகிறது என்பதை இன்றைக்கு வரை மனிதர்கள் அறியவில்லை. அந்த ஜீவ சுவாசமானது கர்த்தர் கொடுக்கும்போது நாசியில ஊதனாராம். அதான் வேதம் சொல்லுகிறது, நாசியில சுவாசம் உள்ள மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த நாசியில ஜீவ சுவாசத்தை, ஜீவ ஆத்மாவை கொடுத்த ஆண்டவர், அவருக்கு தெரியும் இந்த சுவாசத்தை எப்போது எடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்று. ஆகினால மனிதர்கள் ஜீவ சுவாசத்தை கொடுத்த தெய்வத்தை மறந்து மனிதர்களை கடவுளாக நம்பி வாழும்போது, அந்த மனிதர்கள் இறந்து விடும்போது அவங்க ஆத்மா தவிக்கிறது, வேதனைப்படுகிறார்கள். அதனால நாம் இந்த பூமியில முதலாவது நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது வைக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சுவாசம் கொடுக்கும்போது கர்த்தராய் இருக்கிறார். இந்த சுவாசத்தை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்டெடுக்கும் போது இயேசு என்ற நாமத்தில் வருகிறார் அந்த கர்த்தர். ஆகினால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவாசத்தை கொடுத்தார் என்று உறுதியாய் சொல்ல முடிகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சுவாசத்தை கொடுக்கும் பொழுது ஒருவராய் அந்த சுவாசத்தை கொடுத்தார். தூதர்கள் கூட இருந்திருக்கலாம். மனிதர்கள் இன்றைக்கு ஒரே இறைவனால, ஒரே ஆண்டவரால் பெற்ற சுவாசத்தை இன்றைக்கு பல தெய்வங்களுங்கிற நம்பிக்கையில பலுகி பெருகி விட்டார்கள். ஆகையினாலே ஒரு நல்ல சுவாசத்தை கொடுத்த ஆண்டவரை அறிவதற்கு பதிலாக ஜனங்கள் ஆண்டவரை விட்டு வேற ஏதோ தேவையற்ற காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த நாட்களில் இந்த முதல் கிருபையின் கூட்டத்தில் நம்முடைய ஜீவ சுவாசத்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு நான் நற்செய்தியாக அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த ஜீவ சுவாசத்தை பெற்ற ஆதாம் ஜீவாத்மாவானான். அப்படியானால் நமக்குள்ளே ஜீவாத்மா என்ற ஒரு இறைவனுடைய சாயல் உள்ளே இருக்கிறது, ஆண்டவருடைய சாயல் உள்ளே இருக்கிறது. ஜீவ ஆத்மா என்ற ஒரு ஆண்டவருடைய மனித சாயல் உள்ளே இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகையினால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவ நதியாய் இருக்கிறார், ஜீவ மார்க்கமாய் இருக்கிறார், ஜீவ வசனமாய் இருக்கிறார், ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். உயிரோடு கலக்கிற இந்த ஆண்டவர் உயிரோடு கலந்து வாழுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜீவ சுவாசம் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கொடுக்கிறார். மனிதர்களாகிய நாம் எல்லாரும், சகோதர சகோதரிகளாகிய நாம் யாவரும் அவருக்கு நன்றி விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவரை துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவர் ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர். தாயின் கர்ப்பத்தில் சுவாசம் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தால் அதுக்கு பிண்டம் என்று பெயர். அது மரித்த குழந்தை, அது எடுத்த உடனே, வெளியே வந்த உடனே அதை மண்ணில் போடுவார்கள். ஆனால் உயிர் இருந்தால் அதை காப்பாற்றுவார்கள். தாயின் கர்ப்பத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிறார். ஆகினால தான் கருவில் ஆண்டவர் பிரவேசித்து பூமியில் வந்து கர்மதோஷங்களுக்காக பலியாகி நம்முடைய பாவத்தை சாபத்தையும் மன்னிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏன் மனித கருவு வழியாக இன்றைக்கு மனிதர்கள் பலுகி பெறுகிறார்கள்? ஒரு பெண் கருவின் வழியாக மனித இனம் பலுகி பெருகி வருகிறது தலைமுறை தலைமுறையாக. அந்த கருவில் ஏன் ஆண்டவர் பிரவேசித்தார் என்று சொன்னால் கருதோஷம் நீக்குவதற்காக, ஜீவாத்மா மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கருவில் பிரவேசித்து இறைவன் பூமியில் வந்து பலியாகி நம்முடைய கர்மதோஷங்களுக்காக காயங்கள் அடைந்து மரித்தார். ஆகையினால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய ஜீவ சுவாசம் சமாதானம் பெற்றுக்கொள்ளுகிறது, நம்முடைய ஜீவ சுவாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நம்முடைய ஜீவ சுவாசத்துக்கு ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் தருகிறார். இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்து நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவரை இன்னும் அறிந்து கொள்வோம். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. மகா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஜீவ வார்த்தை கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதனை ஆளும்படி வைத்து அந்த மனிதனோ
ஆண்டவரே உம்மையே ஆள முயற்சிக்கிறபடினாலே ஆண்டவரே உம்மை அறிந்து கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்து வாழும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவர் செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பி உம்முடைய கிருபைக்காக காத்திருந்து ஜெபித்து தங்களுடைய சுவாசத்தையும் தங்களுடைய ஜீவியத்தையும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.